ஒரு சில திட்டம் பேரெல்லாம் சொன்னீங்க. அதுவே போய் ரிஜிஸ்டர் ஆகலையாங்க. என்ன அந்த மக்களுக்கு அது என்ன திட்டம்னு கூட அததாங்க இவங்க தெரியாதாங்க? ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆ. அந்த திட்டங்களே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்களே. பாரத பிரதமர் போட்டோ போட்டு தான் போடணும் எல்லா திட்டத்தையும். இவங்க முதல்வர் போட்டோ மட்டும் தானே போடுறாங்க. இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீமா ம். இல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஸ்கீமா? பணம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் யாருமே சொல்றது சிஎம் இல்லையே. இப்போ ஒரு அறிக்கை குடுத்தாரே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல? மத்திய அரசின் திட்டங்களுக்கே மாநில நிதிய தான் நாங்க போடுறோம். அப்படின்னு ஒரு டேட்டா குடுத்தாரு. பார்க்கல நீங்க? அவங்க டேட்டா குடுத்ததெல்லாம் பொய்யின்ட்டு நிதி அமைச்சர் எத்தனை வாட்டி இப்ப சொல்லியிருக்காங்க. சிஎம் பேசியிருக்காரு. சிஎம் சிஎம் இப்ப பேசியிருக்காரு. பேசுனது இருக்கட்டுங்க. எங்களோட நிதி அமைச்சருக்கு இப்ப உட்கார சொல்லுங்க. நாளைக்கு அப்பாயின்ட்மென்ட் நான் வாங்கி தரேன். எங்களுடைய நிதி அமைச்சர் கிட்ட நாளைக்கு நான் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தரேன். சிஎம் வர சொல்லுங்க. நேரடி காணொளி நீங்க கூட வாங்க. பாத்துக்கலாம் எவ்வளவு நிதி இருக்குன்னு இல்ல சொல்லுங்க. வெளிப்படையா பொதுவெளியில ட்விட்டர் ஏன் அவங்க பக்கத்துல பாதி போடுறாங்க. விஷயங்க அப்படிதாங்க சொல்றாங்க. ம். உலகளாவிய டெண்டர் சொன்னாங்க மெட்ரோக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. 2021 இல்லையா? ம். வேர்ல்டு வைடு நாங்க டெண்டர் கொடுத்தோம் அப்படின்னு. ஒரு 6 மாத காலம் முன்னாடி என்ன புலம்புனாங்க? பணம் தரல மத்திய அரசு பணி தரல. பணம் ம். தரல. ம். மத்திய அரசு பணம் தரல. ஏன் புலம்புறீங்க? நீங்க தான் உலகளாவிய டெண்டர் வச்சிருக்கீங்க. உங்க பணத்தை எடுத்து போடுறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் மத்திய அரசு கிட்ட கேக்குறீங்க? மத்திய அரசு பணம் தந்த வாசி தான் மெட்ரோ போகுது. ம். அப்புறம் எப்படிங்க அதுக்கு சும்மா அன்னைக்கு வந்து உடனே ஆட்சி அமைச்ச உடனே நாங்க வந்து தமிழ்நாடுன்னா தனியா போயிட போதா? இந்தியாவோட ஒற்றுமையான நாடு தமிழ்நாடு, அதுல ஒரு அங்கம். நம்ம தனித்துல எடுத்துட்டு போக முடியாது. மத்திய அரசாங்கம் அனைத்துக்கான மக்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு இது, கர்நாடகா ஒரு இது, கேரளாக்கு ஒரு இது, மகாராஷ்டிராவுக்கு ஒரு இது பண்ணல. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பாரத பிரதமர் 90% வந்து இங்க இருக்கிற மக்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ம். இதையும் தவிர்த்து பாரதத்துல இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முதல் பிரதமர், எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழை தூக்கி பிடித்த முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.